ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே ஃபேஷன். ஏகே ஃபேஷனில் ஃப்ரீ சில்க் த்ரெட் கிளாஸோட ஃபஸ்ட் கிளாஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். பேப்பரு, பேங்கிளு, சிஸ்ஸரு, அதுக்கப்புறம் க்ளூ வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் த்ரெட்டு, ஒரு பென் வச்சுருக்கேன். ஸோ அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வளையலோட சைஸ் வந்து வரைஞ்சிப்போம். ஏன்னா நம்ம பேங்கிள் சைஸ் தெரியாது சில பேத்துக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து பேங்கிள் சைஸ் வரைஞ்சிக்கோங்க. அதை வந்து உள்பக்கமாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெஷரிங் டேப்பில் வந்து நம்ம எடுக்க போகிறோம் அளவு. ஸோ இப்போ வந்து கஸ்டமர் வந்து வளையல் இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா, உங்கள் சைஸ் என்னான்னு கேட்கும்போது அவங்களுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி இதிலேருந்து இது வரைக்கும் நீங்கள் எடுத்து உங்களோட பாயிண்ட்டை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து 2.4 வந்து இந்த பேங்கிளோட சைஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் 2.4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு த்ரெட்டு சுற்றுறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணும். நூல் வந்து சுற்றும் போது பேங்கிள் வந்து ரொம்ப கொஞ்சம் சின்னதாகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இன்ச் வந்து கூட விடுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் எப்படி அளவெடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே அளவெடுக்காமல் இப்போ பேங்கிள் உள் சைடில் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சு நீங்கள் எடுத்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வளையல் சைஸ் எடுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த பேங்கிள் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ 2.4 இருக்குது அப்படின்னா நம்ம 2.5 ஆர் 2.6 அந்த மாதிரி 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நம்ம பேங்கிள் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு வாங்கிக்கணும். ஸோ இப்போ 2.2னா அதே சைஸில் வாங்கினோன்னா நம்மளால் கண்டிப்பாக வந்து அந்த வளையல் வந்து போட்டால் இன்னும் சின்னதாயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் அடுத்த பெரிய சைஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 2.4 பேங்கிள். ஸோ இதில் வந்து நான் 1 இன்ச்சு சேர்த்துனா 2.5. 2.5க்கு வந்து பேங்கிள்ஸ் வந்து அவ்வளோ அவைலபிள் கிடையாது. ஸோ 2.6 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம 2.6 எடுத்து நம்ம ரேப் பண்ணும்போது அந்த 2.4 அளவுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால் வந்து 2.4னா 2.6 வளையல் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ 2.46 வந்து எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியறதுக்காக நான் எழுதி காமிச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, த்ரெட்டு எப்படி நம்ம சுற்ற போகிறோம், எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு மாதிரி ஒரு கார்ட்போர்டு அட்டை வந்து எடுத்துக்காங்க. எடுத்துட்டு அந்த நூலோட கடைசி நுனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு கடைசி நுனி, அந்த நுனி என்ன பண்ணணும்னா இந்த கார்னரோட எட்ஜில் வந்து வச்சுக்கோங்க. அதாவது நுனி பகுதியில் கொண்டு போய் வச்சுட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி கூடி கீழே சுற்றி மேலே கொண்டு வந்து ஒரு இடத்துல முடிக்கணும். அந்த நீங்கள் ஆரம்பித்த இடத்துல முடிக்கிறது தான் ஒரு நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்கிறேன். அது என்னன்னா, இப்போ சின்ன பேங்கில் இருந்தால் ஒரு 5 to 10 எடுத்தாலே இன்னொரு மெத்தட் அந்த கார்ட்போர்டில் இல்லை பெரிய இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த போட்டிருக்கேன் பார்த்தீங்களா உங்களுக்கு மெஷரோட நுனி இந்த மாதிரி வளையல் எடுத்தால் ஒரு விரலோட நுனி பகுதியில் வந்து ஸோ இதோட பெரிய வளையலாக இருந்தால் ஒரு கீழே 25 முட்டி சொல்லுவாங்க அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம கையில் ரொட்டேட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு க்ளூ கம்மை வந்து கையில் அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த நூலோட லென்த்து வந்து அதிகமாகும். ஸோ லென்த் அதிகமாக உங்களுக்கு வந்து பேங்கிளில் வந்து ரேப் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் வந்து பேங்கிள் அசிங்கமாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஒரே ஸ்டான்ஸால் வந்து நம்ம பண்ணும்போது ரொம்ப நீட்னஸாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பேங்கிள் வந்து வெளி சைடில் வந்து வலுவலுன்னு இருக்கும், உள் சைடில் வந்து கொஞ்சம் சொரப்பாக இருக்கும். ஸோ அந்த உள் சைடில் தான் நம்ம வந்து கம்மு வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ கம்மு வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் த்ரெட்டை வந்து அதில் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிட்ஸ் வந்து காய விட்டு கிளாஸ் வந்து ஃபஸ்ட்டாக வந்து நல்லா பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி